Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு என்னோட சில்க் த்ரெட் பேங்கிள் கலெக்ஷனில் நீங்கள் பார்க்க போகிற பேங்கிள்ஸ் வந்து இந்த பேங்கிள்ஸ் தான். அதை நான் இந்த சாரீக்கு பண்ணது தான். என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? யூஸ்வலி நான் ஒரு கைக்கு பண்ணுறதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் 2 கைக்குமே நான் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த பேங்கிள்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைட் பேங்கிளில் வந்து இந்த பார்டர் கலர் இருக்குது இல்லைங்களா, எல்லோ வித் கோல்டு கலர், அதை உள்ளே ரேப் பண்ணியிருக்கிறேன். மேலே வந்து ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த சாரியோடைய மெரூன் கலரை வந்து அதுக்கு மேலே சிங்கிள் த்ரெட்டில் ரேப் பண்ணியிருக்கேன். இதே தான் அந்த பார்டர் இது 3 இதுலேயுமே நான் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து சென்டர் பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது இதில் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நல்லா பாருங்கள் தெரியும். இது எல்லாமே ஸ்டோன்ஸ் வந்து விற்கிது கடைகளில். இந்த சாரிக்கு இந்த சாண்டல் கலருக்கு இந்த ஸ்டோன் மேட்சாக இருந்ததுனாலையும் ப்ளஸ் இந்த கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம்டு ஸ்டார் ஸ்டோனையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், 8 ஃப்ளவர்ஸும் 8 ஸ்டார்ஸும் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இது வந்து இந்த சாரிக்கு எவ்வளோ மேட்சாக இருக்குது பாருங்கள். இந்த சாரீ போட்டு இந்த பேங்கிள்ஸ் நீங்கள் போட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கலர் எல்லாமே அப்படியே மேட்சாக இருக்குது. அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலுமே மேட்சாக இருக்குது. பட் இதை செய்யறதுக்கு ரொம்ப சாதாரண வேலைன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் ரேப் பண்ணுறதுக்கும் சரி, திரும்ப அதில் மெரூன் கலர் ரேப் பண்ணுறதுக்கும் சரி, திரும்ப அதில் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, மினிமம் உங்களுக்கு 2 hours ஆகும் இந்த பேங்கிள்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு நான் இந்த பேங்கிள் பண்ணுறதுக்கு எனக்கு 2 hours ஆச்சு. எனக்கு எப்போ உட்காந்த ஒரு 1:30 இருக்கும் உட்காந்தேன். நான் முடிச்சுட்டு எழுந்திருக்கும்போது மணி 4 ஆகிடுச்சு எனக்கு. நான் இதை கற்றுக்கிட்டு நான் ஏற்கனவே பண்ணவே இவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னாக்கா, பட் நம்ம க்ரியேட்டிவிட்டி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இல்லை, என்னுடைய டைம் ப்ரொடக்டிவிட்டாக மாறிச்சு. அதனுடைய அவுட்புட் வந்து இப்படி வந்திருக்குன்ற போது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ நீங்களும் இது போல் சில்க் த்ரெட் பேங்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரிக்கு மேட்சாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.